ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 3 லாஸ்ட்டாக இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். ஒரு வேண்டுகோள் அப்படின்ற ஃபஸ்ட்டு செய்யுள் வந்து பார்க்கலாம். இந்த பாடலை வந்து இயற்றியவர் தேனரசன். ஒரு வேண்டுகோள் அப்படின்ற இந்த பாடலை எழுதியவர் தேனரசன். தேனரசன் வந்து பார்த்திங்கன்னா தமிழாசிரியராக பணியாற்றியவர். வானம்பாடி, குயில், தென்றல் இந்த மாதிரியான இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். கவிதை வந்து எழுதினவராக இருந்திருக்காரு. வானம்பாடி, குயில், தென்றல். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும். சமுதாய சிக்கல்களை வந்து எல்லல் சுவையோடு வந்து எழுதியவர். மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை வந்து எழுதியிருக்காரு. நம்மளுடைய அந்த வேண்டுகோள் அப்படின்ற இந்த செய்யுள் வந்து பார்த்திங்கன்னா பெய்து பழகிய மேகம் அப்படின்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான். கலையுலக பிரம்மாக்களே, பாடல் பாருங்க. கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகு சேர்ப்பவர்கள் ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். மானுடம்னா ஒரு மனிதன் இல்லைன்னா மனித நேயம். அவங்களுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா கலை உலகனா கலைகள் எல்லாம் படைக்கக்கூடிய படைப்பாளிகளே. அது ஓவியமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து எல்லாமே வந்து கலை தான். ஓவியம் வரைகிறது, சிற்பம் வந்து செதுக்கிறது. ஸோ இந்த மாதிரி கலையெல்லாம் செய்யக்கூடிய கலை உலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே. அதாவது இந்த மண்ணுக்கு அழகு, இப்போ வந்து ஒரு களிமண்ணை வந்து பொம்மையாக கூட மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு மண்ணுக்கு வந்து அழகு சேர்ப்பவர்களாக இருப்பவங்களே, உங்களுக்கு வந்து ஒரு மனித சமுதாயத்தின் விளைவாக வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். இப்போ பாறை இருக்குது, பாறையை வந்து உடச்சி போட்டுருவாங்க. ஸோ அந்த கற்களை எடுத்துகிட்டு வந்து சிற்பி என்ன பண்ணுவார், சிலைகளை வந்து அழகாக வந்து செதுக்குவார். அப்போ அந்த சிலைகளில் வந்து என்ன இருக்கணும், அவங்களுடைய வியர்வை வாசம் வந்து வீசணும் அப்படின்னு சொல்கிறாரு. வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈர மண் வாசம் இருக்க வேண்டும் அதில். இப்போ வயல்வெளியில் உழவு செய்கிறவங்க, அங்கேருந்து நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வந்து எடுத்துக்கிறோம். அவங்களுடைய வியர்வையில் நம்ம வாழக்கூடிய, அந்த வியர்வையினால் வரக்கூடிய அந்த உணவுகளை நம்ம சாப்பிட்ற நாம் அதனுடைய மண் வாசம் வந்து அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொலிவில் வலித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். இப்போ வந்து ஒரு தாயினுடைய உருவத்தை வந்து ஒருத்தங்க வந்து வரைகிறாங்க அப்படின்னா அந்த அவங்க முகத்தில் வந்து எப்படி இருக்கணும், அன்பும் பாசமும் நிறைஞ்சிருக்கணும். தாய்மை அப்படின்னா வந்து அன்பு பாசம் வந்து நிறைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஓவியங்களை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன மழலை சித்திரமா, மழலைனா குழந்தை, ஒரு சின்ன குழந்தையினுடைய ஓவியத்தை வரைகிறீங்களா, பால்மணம் கமல வேண்டும். அவங்களுடைய முகத்தில் பால் மனம் வந்து இருக்கணும். அதன் பளிங்கு மேனியில், அதாவது பால் மனம் வீசணும். அதனுடைய மேனி வந்து ரொம்ப பளிங்கு மாதிரி இருக்கணும். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம். அதாவது இந்த மாதிரி எல்லாமே இயற்கையாக தோன்றியிருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலை சிகரமா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, அல்லது தொங்கும் அதிசய தோட்டங்களா, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எந்த கலைகளை வேணாலும் பண்ணலாம். ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கோங்க, மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் களவாத எதிலும் ஜீவன் உயிர்ப்பில்லை. அதாவது எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா மனித நேயம் இருக்கணும். அதுதான் வந்து அழகு. அப்படி மானுடம் இல்லாத, அந்த மனித நேயம் இல்லாத ஒரு அழகு, இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை அப்படின்னா எதுவுமே அழகு கிடையாது. அப்படி இல்லாதது அழகு இல்லை. மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லை. மனிதன் அப்படின்ற அவனுடைய மனித தன்மை கலக்காத எதுலேயுமே வந்து உயிர் கிடையாது. சும்மா எதையோ ஒன்று வரைகிறோன்னு சொல்லி வரைஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து அந்த ஓவியத்தில் ஒரு உயிர் இருக்காது. ஸோ எதையுமே நம்ம வந்து ஒரு உணர்வோட, மனித நேயத்தோட நேர்மையாக பண்ணோம் அப்படின்னா அதில் ஜீவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு தேனரசன் அவர்கள். பிரம்மாக்கள் அப்படின்னா பிரம்மா ஆக்சுவலி பிரம்மானா படைப்பாளி இல்லைங்களா. ஸோ பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். நெடினா நாற்றம். நெடி அப்படின்னா பாருங்கள் புதுசாக இருக்குது. நெடி அப்படின்னா நாற்றம். மழலைனா குழந்தை. வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். ஸோ இதில் புதுசாக நம்ம பார்க்குறது நெடி அப்படின்னா நாற்றம்.
ஸோ இது அப்படியே ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் வந்து இதில் இருக்கும். மயிலும் மானும் வனத்திற்கு, வனம்னா இந்த இடத்துல காடு. ஸோ காட்டுக்கு என்ன தரும்? மயில் மான் எல்லாம் வந்து அழகை தரும், வனப்பை தருகின்றன. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். மிளகாய் வற்றல் போட்டாங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து அந்த மயங்கொலி பிள்ளைகளில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மனம்னா வீசக்கூடிய மனம் வந்து தும்பலை வந்து வரவழைக்கும். மனமா நெடியான்னு ஆக்சுவலி தெரில, இங்கே நெடியும் கொடுத்துருக்காங்க. நாற்றம்னு, ஏன்னா இங்கே நெடின்றது நாற்றம் அப்படின்ற ஒரு பொருள் கூறுகவும் இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கும் இதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீரை பாத்தையும் குதிரையும், இரட்டுற மொழிதல். ஸோ இரட்டுற மொழிதல் டாப்பிக்லேயே நம்ம ஆல்ரெடி இதை வந்து பார்த்துருக்கோம். குதிரையையும் கீரை பாத்தி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க கீரை பாத்தி போடுறது. ஸோ வந்து இது ரெண்டுக்கும் உள்ள அந்த ஒற்றுமையை வந்து பாடுறது தான் வந்து இரட்டுற மொழிதல். பாருங்கள், ஃபஸ்ட்டு இரட்டுற மொழிதல்னா என்ன? ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் இரட்டுற மொழிதலும் அவற்றுள் உண்டு. அதாவது ஒரே பாடலில் பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான், பட் பொருள் ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம். அதை தான் வந்து நம்ம இரட்டுற மொழிதல், ரெண்டு பொருள் படுற மாதிரி இருக்கிறது தான் இரட்டுற மொழிதல். இதனை ஸ்லேடை அப்படின்னு சொல்லியும் நம்ம வழங்கலாம். இந்த பாடலை எழுதியவர் காளமேக புலவர் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. காளமேக புலவரினுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காளமேக புலவர் என அழைக்கப்பட்டார். மேகம் எப்படி சடன்னு மழையை வந்து பொழியுதோ அது மாதிரி இவர் கவிதைகளை பாடுறதுனால இவரை காளமேக புலவர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதி வச்சுக்கோங்க. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், இது எல்லாமே வந்து காளமேக புலவர் வந்து எழுதியிருக்காரு. தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூலில் தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்ற இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. கட்டி அடிக்கையால், கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டப்போய் மாற திரும்புகையால், வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. பரினா குதிரை. கட்டி அடிக்கையால்னா வந்து குதிரையை என்ன பண்ணுவோம், கட்டி சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போம். கால் மாறி பாகையால், அது என்ன பண்ணும், காலை வந்து மாறி வந்து என்ன பண்ணும், பாய்ந்து செல்லும். அதே மாதிரி எதிரிகளை மறித்து தாக்கும். வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அப்படின்னா எதிரிகளை தாக்கும். முட்டை போய் மாற திரும்புகையால், முன்னாடி போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். வண்டிகளில் வந்து கட்டி அடிப்பாங்க, அடித்து ஓட்டுவாங்க. கால் மாறி அது என்ன பண்ணும், ஓடும். எதிரிகளை வந்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பும். இது வந்து குதிரைக்கு. கீரை பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவார். ஸோ கீரை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தூளாக்கி இது பண்ணுவாங்க. மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக வைத்திருப்பார். அடுத்து பாத்தி போடுவாங்க. ஒரு பக்கம் தண்ணி போகிற மாதிரியும் ஒரு பக்கம் கீரை வைக்கிற மாதிரியும். ஸோ இங்கெல்லாம் கீரை வைப்பாங்க, இங்கெல்லாம் தண்ணி போகும். ஸோ அந்த மாதிரி பாத்தி செய்வாங்க. வாய்க்காலில் மாறி நீர் பாய்ச்சுவர். நீரை வந்து மாற்றி பாய்ச்சுவாங்க. நீர் கடைமடியின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். ஸோ இங்கே வந்து பாஞ்சிருச்சு அப்படின்னா இதை என்ன பண்ணுவாங்க, இதை அடைச்சிட்டு இந்த இடத்துல ஓப்பன் விடுவாங்க. ஸோ இதை வந்து போயிட்டு ரிட்டன் வர மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. கட்டி அடிக்கையால், கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டை போய் மாற திரும்புகையால். ஸோ வந்து கீரை பாத்தி என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கட்டி அடிக்கையால்னா கட்டிகளை வந்து உடச்சி விட்றாங்க. கால் மாறி பாய்கையால் அப்படின்னா பாத்தி மாதிரி கட்டுறாங்க. வாய்க்காலில் மாறி நீர் பாய்ச்சுறாங்க. அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு அது திரும்புறதுனால வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. இந்த கீரை பாத்தியையும் குதிரையும் வந்து ஒன்றுன்னு சொல்கிறாங்க. முக்கியமான கொஷின், இரட்டுற மொழிதல் அப்படின்னா ஒரே பாடல் பட் இரண்டு பொருள் தர மாதிரி பாடக்கூடியது தான் வந்து இரட்டுற மொழிதல் பாடல். இதை ஸ்லேடை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை. முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று. மறித்தல் அப்படின்னா தடுத்தல். பரினா குதிரை. கால்னா வாய்க்காலும் சொல்லலாம், குதிரையினுடைய காலையும் இந்த இடத்துல சொல்லலாம். ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரினா வந்து குதிரை. அடுத்து பேசும் ஓவியங்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவியங்கள்
ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 64 ஆயக்கலைகள் இருக்குது. அதில் ஓவியக்கலையும் ஒன்று. ஒரு பொருட்காட்சிக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு இது. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். கோட்டோவியமாக வந்து எது இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க? வேட்டைக்கு செல்கிற மாதிரி, நடனம் ஆடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வந்து வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்போம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டின. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. வீடு கட்டி மனிதர்கள் பாருங்கள், வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களை வந்து வரைஞ்சாங்க. வீடு கட்டி வாழ தொடங்கிய ஸ்டார்ட் பண்ண டைமில் சுவர்களில் என்ன பண்ணாங்க? எல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் ஓவியங்களை வந்து காணலாம். அடுத்து சித்தனவாசல் எனும் ஊரில் சித்தனவாசலில் ஓவியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சித்தனவாசல் எதில் ஃபேமஸ் அப்படின்னா, சித்தனவாசல் அப்படின்ற ஊரில் முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். மணலோட சுண்ணாம்பு சேர்த்து என்ன பண்ணுவாங்களாம்? முதல்ல அந்த சுவரை வந்து சமப்படுத்துவாங்க. சுவர் ஈரமாக இருக்கும்போது வரைய ஆரம்பிப்பாங்க. சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு. ஈரமாக இருக்கும்போது வந்து வரைவாங்க, உலர்ந்த பின்னாடியும் வந்து வரைவாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும். சுவர் ஓவியங்கள் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். சுவர் ஓவியங்கள் அதிகமாக தஞ்சை பெரிய கோவிலில் வந்து காணப்படுது. அதே மாதிரி கருவறை சுற்றுச்சுவரிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் அழகாக வந்து காட்சி தருவாங்க. நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக அங்கே வந்து வரையப்பட்டிருக்கு. அப்போ கொஷின் எப்படி கேட்கலாம்? சுந்தரரினுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ தஞ்சை பெரிய கோவிலில் தான் வந்து இருக்குது. சுந்தரர் நாயன்மார்களில் அந்த சமய குறவர்கள் 4வரில் ஒருத்தர்னு சொல்லி கூட கேட்கலாம், இல்லைனா நாயன்மார்களில் ஒருவர்னு கூட கொஷினில் கேட்கலாம். ஸோ நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரினுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியங்களாக தஞ்சை பெரிய கோவிலில் வந்து நம்ம காணலாம். அடுத்து துணி ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. துணி ஓவியங்கள் பார்த்திங்கன்னா, ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைச்சீலை இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர். ஓவியம் வரையப்படக்கூடிய அந்த துணியை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் அப்படின்னு சொல்லி பல பெயர்களை வந்து அழைக்கிறாங்க. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை எனும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீவக சிந்தாமணின்ற இதில் வந்து சீவக சிந்தாமணி காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா, குணமாலை அப்படின்ற தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சி. குணமாலைன்ற தலைவி வந்து யானையை பார்த்து பயப்படுற காட்சியை சீவகன் வந்து துணியாலேயே வரைஞ்ச செய்தி வந்து கூறப்பட்டுள்ளது. தற்காலத்தில் எங்களை கலம்காரி ஓவியங்கள் அப்படின்ற பெயரிலும் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியங்கள் வரைந்து வருகின்றன. கலம்காரி ஓவியம். ஸோ இந்த துணி ஓவியங்களை என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். கலம்காரி ஓவியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்களில் கூறும் செய்திகள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்றது நெடுநல் வாடையில் சொல்லியிருக்காங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்கிறது நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போர்ந்தன்ன அப்படின்றது மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. புறம் போர்ந்தன்ன அப்படின்னா மணிமேகலை, கடுப்ப புனைவில் அப்படின்னா நெடுநல் வாடை. அடுத்து ஓலைச்சுவடி ஓவியம். ஸோ ஒவ்வொன்றா இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கோட்டோவியமாக வரைகிறத வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாறையில் வரைகிறதெல்லாம் அந்த காலங்களில் பாறையில் போய் வரைஞ்சி வச்சதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சுவர் ஓவியங்கள் அப்படின்னா 2 பாயிண்ட். சித்தனவாசல், ரெண்டாவது தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய சுவர் ஓவியங்கள். கருவறை சுவர்களில் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரினுடைய வாழ்க்கையை வந்து போட்டிருக்காங்க. அடுத்து வந்து துணி ஓவியங்கள். இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? துணி ஓவியங்களை கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே ஃபேமஸ் அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு வந்து சீவக சிந்தாமணி காப்பியத்தில் இந்த குணமாலைன்ற தலைவியை வந்து சீவகன் துணியால் வரைஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து ஓலைச்சுவடி ஓவியம்.
ஓலைச்சுவடி ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள். இந்த ஓலைச்சுவடியை கொண்டு ஓலைச்சுவடி மீது எழுத்தாணி, ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த ஆணி மாதிரி ஒன்று இருக்கும், ஆணியை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரைவாங்க. கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா வரைவாங்க. இத்திகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம். தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம். ஸோ சரஸ்வதி மகால் நூலகம்னு சொல்லி தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இது வந்து ஓலைச்சுவடி ஓவியங்களை எங்கு காணலாம்னு கொஷின் கேட்கலாம். ஓலைச்சுவடி ஓவியங்கள் அப்படின்னாவே தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம், சரஸ்வதி நூலகம்னு கூட சொல்லலாம். இதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, அந்த ஓலைச்சுவடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து ஊற வச்சு அதை பண்படுத்தி அதை வந்து என்ன பண்ணுவாங்களாம், பயன்படுத்துவாங்களாம். ஸோ அதை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து செப்பேட்டு ஓவியம். செப்பேட்டு ஓவியம் அப்படின்றது முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம். அதே போல் உளி கொண்டு வரைகோடுகளாக எங்களையும் வரைந்தன. பொதுவாக நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவையாக எங்களை காணலாம். ஸோ வந்து நீர்நிலைகளா, செடி கொடிகள், பறவை, விலங்குகள், குறியீடுகள் போன்றவையாக காமிக்கப்படுறதா இந்த செப்பேடு ஓவியம் அப்படின்றது. ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்தறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடல்ல. அதாவது ஓவியங்களில் பல வகை இருக்குது. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் அப்படின்ற செய்தி பரிபாடல்ல. இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தும். துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தும் அப்படின்ற பாடலில் சொல்லியிருக்காங்க. இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்றத சொல்லி தெரியாதவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து தந்த ஓவியங்கள். யானையினுடைய தந்தம் வச்சு பண்ணுறது. யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள். வயது முதிர்ந்து இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக வரைவாங்க. இது வந்து கேரளா. தந்தம் அப்படின்னாவே கேரளா தானே, கேரளா மாநிலத்தில் வந்து அதிகமாக காணப்படும். ஸோ அதுதான் வந்து தந்த ஓவியங்கள். அடுத்து கண்ணாடி ஓவியங்கள். கண்ணாடி ஓவியங்களில் எங்கே பார்க்கலாம், அழகிய வண்ண ஓவியங்களாக எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றன. பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள் போன்றவைகளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை உருவாக்கும் ஓவியங்கள் தஞ்சாவூரில் கண்ணாடி ஓவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் மிகுதியாக இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம தஞ்சாவூரில் என்ன சொன்னோம், ஓலைச்சுவடி ஓவியங்கள், அதுவும் இந்த கண்ணாடி ஓவியங்களும் வந்து ஃபேமஸாக இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக தாள் ஓவியம்ன்றது இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது. கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகிறோம். கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாள் ஓவியத்தில் என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்க, கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகிறோம். கருத்துப்பட ஓவியம். கருத்துப்படம்னா 2 பொம்மை மாதிரி வரைஞ்சி அது என்ன செயல் பண்ணுதோ அதை வந்து பொம்மையாக வரைஞ்சி காமிக்கிறது தான் கருத்துப்படம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க. இந்தியா இதழில் பாரதியார் தான் எங்களை முதலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களை அறிமுகப்படுத்தினார். பாரதியார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்துப்பட ஓவியத்தை வந்து வெளியிட்ட முதல்ல கருத்துப்பட ஓவியம் அப்படின்றத வெளியிட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். இதை வந்து இப்போ நிறைய நம்ம பார்க்கலாம். எங்களுடைய மற்றொரு வடிவமே கேலி சித்திரம். ஸோ வந்து இந்த கருத்துப்பட ஓவியத்தினுடைய மற்றொரு வடிவம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலி சித்திரம் அப்படின்றது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நவீன ஓவியம். ஓவியக்கலையின் மிக பழமையான வடிவமாக நாங்கள் விளங்குகிறோம். புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றன. ஸோ வந்து சும்மா கோடு, கிறுக்கல்கள் இதெல்லாம் அந்த மாதிரி இப்போ புதுசாக ட்ரெண்டாக வருது பார்த்திங்களா, அதை தான் வந்து நவீன ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான்.
ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. ரொம்ப ஃபேமஸானவர் ராஜா ரவிவர்மா. ஓவியங்கள் அப்படின்னாவே ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டி அதாவது கேலண்டரில் அதிகமாக பார்க்கலாம். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜு அப்படின்றவர். இந்த நாட்காட்டியில் பார்த்திங்கன்னா படமெல்லாம் போடுறாங்க பார்த்திங்களா, அதில் வந்து ஒருவராக கருதப்படுபவர். நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்காட்டி ஓவியங்களை என்னன்னு சொல்கிறாங்க? பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருட்களில் ஒன்று. குகை ஓவியத்தில் என்ன பயன்படுத்துகிறாங்க? குகை ஓவியம் ஆக்சுவலி இது பார்த்துக்கோங்க. குகை ஓவியம் நாம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே இருக்குது. குகை போன்று வடிவமைக்கப்பட்ட பாறை. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டினாங்க. ஸோ வந்து பாறைன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதுலேயே தான் குகையும். ஸோ குகை, பாறை இதிலெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? மண் துகள்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கேலி சொல்லும்போதே தெரியுது பார்த்திங்களா, நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம்ன்றது தான் வந்து துணி ஓவியங்களை தான் வந்து கலம்காரி ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஆந்திராவில் ஃபேமஸ்ஸு. கலம்காரி ஓவியம் தான் வந்து ஆந்திரா தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆனது. ஸோ இது வந்து துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடு ஓவியம், அதை வந்து செப்பேடு ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தமிழ் ஒளிர் இடங்கள். ஸோ ஒவ்வொரு இடம், இப்போ நம்ம சரஸ்வதி மகால் இதெல்லாம் பார்த்தோம் பார்த்திங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனு, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. சரஸ்வதி மகால் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்குது. இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. இந்நூலகம் கிபி அதாவது பொது ஆண்டு 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. அப்போ சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னாவே 1122. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் உள்ளன. தலைசிறந்த ஓவியங்கள், தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. அடுத்து தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகம். ஸோ இந்த பல்கலைக்கழகம் அந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த இதை வந்து காமிக்கிற மாதிரி கட்டடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் 1981 தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இப்போ சரஸ்வதி மகால் நூலகம் என்ன பார்த்தா 1122 1122 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1122 சரஸ்வதி நூலகம். அடுத்து இது தமிழ் பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா 1981 வந்து தோற்றுவிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் 1000 ஏக்கர், எத்தனை ஏக்கர்? 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. வானத்தில் இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தெரிகிற மாதிரி அதனுடைய கட்டட அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. இங்கு கலைப்புலம், சுவடி புலம், வளர் தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலன்களும் 25 துறைகளும் உள்ளன. ஸோ 5 புலம் இருக்குது, 5 புலங்கள் இருக்குது, 25 துறைகள் இருக்குது. கலைப்புலம், சுவடி புலம், வளர் தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம். இப்பல்கலைக்கழகம் தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. ஸோ இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இப்பல்கலைக்கழகமே வழங்குகிறது. இங்கே மிகப்பெரிய நூலகமும் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நூலகமும் இருக்குது. உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இங்கு கல்வி கற்று வருகின்றன.
அடுத்து ஊவேசா நூலகம் சென்னை. ஊவேசாவோட நூலகம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. 1942 தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. ஊவேசா அப்படின்னாவே ஓலைச்சுவடிகள் தான். ஓலைச்சுவடிகளை வந்து இவர் பாதுகாத்தார். ஸோ ஊவேசா அப்படின்னாவே ஓலைச்சுவடி ஞாபகம் இருக்கணும். தமிழ், தெலுங்கு, வடமொழி இந்த மாதிரி பல்வேறுபட்ட மொழிகள் இருக்குது. 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. ஓலை சுவடிகள் 2128, தமிழ் நூல்கள் 2941. கீழ்த்திசை நூலகம் இது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1869ஆம் ஆண்டு. இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஓலைச்சுவடிகள் உள்ளன. ஸோ ஓலைச்சுவடிகளே பார்த்திங்கன்னா பல்வேறு மொழிகளில் வச்சுருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் உள்ளன. இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் அமைந்துள்ளது. ஸோ 6th நம்ம பார்த்தோம். அண்ணா நூலகத்தில் ஒவ்வொரு தளத்துலையும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7வது தளத்தில் இந்த நூல்களை எல்லாத்தையும் இந்த கீழ்த்திசை நூலகம் அப்படின்றது இயங்கிட்டுருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் வந்து இயங்கிட்டுருக்கிறது வந்து எது அப்படின்னா கீழ்த்திசை நூலகம். அடுத்து கன்னிமாரா நூலகம் சென்னை. 1896 தொடங்கப்பட்டது கன்னிமாரா நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகமாகும். தமிழ்நாட்டின் மைய நூலகம் எதுன்னு கூட கொஷின் கேட்கலாம். கன்னிமாரா நூலகம் இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூல்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்நூலகத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. ஸோ 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்குது. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு படி, அதாவது ஒவ்வொரு காப்பி வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதுகாத்துட்ருக்காங்க. 3ஆம் தளத்தில் மறைமலையடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. 3வது தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறைமலையடிகள் அவர்களுடைய நூலகமும் வந்து செயல்பட்டு இருக்குது. ஸோ கன்னிமாரா நூலகம் சென்னையில் இருக்குது. 1896. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ்த்திசை நூலகம் நம்ம அந்த அண்ணா நூலகத்திலேயே நம்ம பார்த்தோம். 7வது தளம் வந்து ஓலைச்சுவடிகளினுடைய தளம்னு சொல்லி நம்ம அதில் பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் வந்து கீழ்த்திசை நூலகம் அப்படின்ற பெயரில் வந்து கொடுத்துருக்காங்க. 1869 அது அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா கன்னிமாரா நூலகம் 1896. 69 அப்படின்னா கீழ்த்திசை நூலகம். 96 அப்படின்னா கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகத்தில் இன்னொருத்தர் யாருடைய பேரில் மறைமலை அடிகள் அவருடைய நூலகமும் வந்து செயல்பட்டு வருகிறது. அடுத்து வள்ளுவர் கோட்டம் சென்னை. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டம் அப்படின்ற ஒரு கலைக்கூடம். கட்டுமான பணிகள் 1973 தொடங்கி 96 3 வருடங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் இழுத்து செல்வது போன்ற கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 தேர் மாதிரி வச்சு அதை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. எந்த தேர் மாதிரின்னு கேட்கலாம். திருவாரூர் தேர் மாதிரி. இதன் அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. நீளம் அகலம் ரெண்டுமே 25. மொத்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா 128. 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் தனி கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன. கடைக்கோடி 2 சக்கரங்கள் பெரியவனவாகவும் நடுவில் 2 சக்கரங்கள் சிறியனவாகவும் உள்ளன. ஸோ பார்த்தாவே தெரியுது, 2 பெருசு, நடுவில் 2 சிறியது. தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை கவினுற அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ எண்கோண வடிவத்தில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரினுடைய சிலை வந்து இருக்குது. வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கமும் இருக்குது. வள்ளுவர் கோட்டத்தில் 330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. 1330 குறட்பாக்கள் 1330 குறட்பாக்களும் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால், கருநிற பளிங்கு ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. அறத்துப்பாலில் என்ன, பொருட்பாலில் என்ன, அடுத்து இன்பத்துப்பாலில் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அறத்துப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா கருங்கு நிற பளிங்கு கற்களாலேயும், பொருட்பாலை வந்து வெண்ணிற பளிங்கு கல்லையும், இன்பத்துப்பாலை வந்து செந்நிற பளிங்கு கல்லையும் வந்து அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால் கருநிற பளிங்கு கற்கள், நல்ல கருநிற பளிங்கு கல். வெள்ளை கலர் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பால்.
இன்பத்துப்பால் வந்து செந்நிறம் அந்த ஒரு மாதிரி பொடி கலராக இருக்கக்கூடிய செந்நிற பளிங்குகளில் வந்து அழகாக பொறிச்சிருக்காங்க. மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வந்து வரையப்பட்டுள்ளது. ஸோ வந்து வள்ளுவர் கோட்டம் அப்படின்னாவே 1973 to 1976. அடுத்து திருவள்ளுவரின் சிலை கன்னியாகுமரியில், இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய நம்மளுடைய கடைசி சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த தென்னிந்தியாவினுடைய அந்த முனை, இந்தியாவினுடைய முனை, தெற்கு முனை, அந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்தில் இருந்து 30 அடி உயர பாதை மீது, இதனுடைய அடி வந்து பார்த்திங்கன்னா 30 அடி பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு இப்பணி தொடங்கியது. பொதுமக்கள் பார்வைக்காக 2010 வருடம் வந்து பார்த்திங்கன்னா பணி செஞ்சுருக்காங்க. 2000 தான் வந்து இந்த மக்கள் பார்வைக்காக ஜனவரி திங்கள் முதல் நாளன்று திறக்கப்பட்டுள்ளது. கரெக்டாக ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாறையிலிருந்து சிலையின் உயரம் 330 அடி. பாறையிலிருந்து சிலையினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 133 அடி. ஏன்னா அதிகாரங்கள் வந்து 133 அதிகாரங்கள். ஸோ அதனுடைய இதாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. இது திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் வந்து 38 அடி. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள். ஸோ அதுக்காக வந்து 38 அடி உயரம் கொண்டதாக பீடத்தை வந்து அமைச்சிருக்காங்க. பீடம் வந்து 38 அடி. அறத்துப்பாலை வந்து குறிக்கக்கூடியது. பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் கொண்டது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பாலையும் இன்பத்துப்பால் ரெண்டையும் சேர்த்து 95 அடி உயரதாக வந்து அந்த சிலை வந்து திருவள்ளுவரினுடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. மண்டபத்தின் உச்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. அந்த பீடத்தினுடைய முன்னாடி ஆக்சுவலி பீடம்னா இதுதான் நினைக்கிறேன். இந்த பீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய ஒவ்வொரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. அதிகாரத்துக்கு ஒரு குறள். ஸோ வந்து 1330 குறட்பாக்களில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஒவ்வொரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் வந்து இருக்குது. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எத்தனை கருங்கல் பயன்படுத்தினாங்க? திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. இதனுடைய சிலையினுடைய அளவு வந்து 7000 டன் எடை கொண்டது. திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கின்றன. ஸோ அதுதான். அடுத்து உலக தமிழ் சங்கம் மதுரை மாநகரின் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. ஸோ தமிழ்ச்சங்கம் எல்லாமே வந்து மதுரையில் தான். ஸோ மதுரை மாநகரில் தல்லாக்குளம் அப்படின்ற பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் பக்கத்தில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. 87,000 சதுர அடி பரப்பில் மனதை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இக்கட்டடம் கட்டப்பட்டு 2016ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. ஸோ உலக தமிழ் சங்கம் எப்போ வந்து 1981 நடந்த உலக தமிழ் மாநாட்டில் சொல்லி 2016 தான் வந்து இந்த உலக தமிழ் சங்கம் வந்து தொடங்கப்பட்டது. இதனால் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கு கூடங்கள், ஆய்வரகங்கள், நூலகம், பார்வையாளர் அரங்கம் இதெல்லாமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றுள்ளன. ஸோ
இங்கேயும் வந்து குறள்களை வந்து செதுக்கியிருக்காங்க. உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் தனி கட்டடத்தில் இயங்கி வருகிறது. ஸோ இதனுடைய மற்றொரு அமைப்பாக இருக்கக்கூடிய சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் அது வந்து தனி ஒரு கட்டடமாக இருக்குது. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடற் புராணம் காட்சி இதன் நுழைவாயிலில் புடைப்பு சிற்பமாக என்ன சிற்பம்? புடைப்பு சிற்பமாக வந்து திருவிளையாடல் புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொற்கிளி தருமிக்கு பாண்டிய மன்னன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பொற்கிளியை வந்து பரிசாக கொடுப்பாரு. அதை வந்து புடைப்பு சிற்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க. இங்குள்ள காட்சிக்கூடத்தில் வள்ளல்கள் புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் உள்ளன. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர். மேலும் இதன் சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. 3ஆம் தமிழ் சங்கம் அமைந்த மதுரையில் உலக தமிழ் சங்க கட்டடமும் சங்கத்தமிழ் காட்சிக்கூடமும் தமிழின் பெருமையை பறைசாற்றி நிற்கின்றன. ஸோ ரெண்டுமே வந்து மதுரை மாநகரில் தான் இருக்குது. அடுத்து சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களினுடைய தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் விளங்கியது தான் பூம்புகார். இந்நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை ரெண்டுலேயும். பூம்புகார் பற்றின செய்திகள் எதில் காணப்படுகின்றன அப்படின்னு கொஷின் கேட்கலாம். சிலப்பதிகாரம், இன்னொன்று பட்டினப்பாலை. இங்கு மருவூர் பாக்கம் எனும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் பகுதியும் அமைந்திருப்பதாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. ஸோ நாமளே பார்த்துருக்கோம், சிலப்பதிகாரம் டாப்பிக்கில் பார்த்தோம். மருவூர் பாக்கம் அப்படின்றது கடல் பகுதியையும் பட்டினப்பாக்கம் அப்படின்றது நகரப்பகுதியும் வந்து சொல்லக்கூடியது. பின்னர் ஏற்பட்ட கடல் கோள்களால் பூம்புகார் நகரம் அழிந்துவிட்டது. இந்நகரத்தின் பெருமையை உலகறிய செய்ய 1973ஆம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49வது சிற்ப தொகுதி இதில் இடம்பெற்றுள்ளன. ஸோ கண்ணகியினுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய 49 சிற்ப தொகுதிகள் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை, மாதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிலை வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்ணகி மாதவி அவங்கள பற்றின இதையும் வந்து இந்த பூம்புகார் நகரத்தில் வச்சுருக்காங்க. கலைக்கூடத்திற்கு அருகில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைந்துள்ளன. இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள். இளஞ்சி மன்றம், பாவை மன்றம். ஸோ பாவைனா பெண். ஸோ இவங்க ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களினுடைய உருவங்கள் நெஞ்சை கவர்ற மாதிரி இருக்குது. நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றூன் ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கற்றூன்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாய் திகழ்கின்றன. ஓகே, ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் ஓவர். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து இதில் எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், பூம்புகார் அந்த சிற்பக்கலைக்கூடம் பூம்புகாரில் எப்போ நிறுவனாங்க அப்படின்னா 1973 ஏற்படுத்தப்பட்டது. 1973 வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த உலக தமிழ் சங்கம் அது வந்து பார்த்திங்கன்னா 2016 தான் வந்து திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் 1981 வந்து தீர்மானத்தின்படி நிறுவப்பட்டது. ஸோ இதில் ஆண்டுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதோட வந்து லெசன் 3 வந்து ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.